டியூப் தமிழ் வணக்கம். கடந்த 24 மணி நேரங்கள் ஈரான் அமெரிக்கா இருவரும் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். முதலாவதாக நேற்று அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு கடுமையான பதிலடிகளை தருவோம் என்று ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் கூறியது அல்லவா? அதற்கு ஏற்ப ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள், ஏவுகணைகள் குவைத், பஹ்ரைன் ஆகிய 2 நாடுகளின் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் கோர்முஸ் நீரிணை கப்பல்கள் மீதும் ஈரானுடைய ஆக்ரோஷமான தாக்குதல்கள் நடைபெற்றன. இந்த தாக்குதல்களினுடைய சேத விபரம் வராவிட்டாலும் கூட அமெரிக்காவினுடைய எதிர் தாக்குதல், ஈரானுடைய ஏவுகணை கட்டமைப்புகள் இருக்கும் இடம், ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் உருவாக்கும் இடம், ஆயுத களஞ்சியம், துறைமுகம், ட்ரேடர் சென்டர் ஆகியவற்றின் மீது அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதல்களினுடைய சேத விபரமும் கிடைக்கவில்லை. ஆனால் 2 தரப்பும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் பேச்சுவார்த்தை தளத்திலும் அப்படியே இருக்கின்றது, போர்க்களத்திலும் அப்படியே இருக்கின்றது. இந்த தாக்குதல்களுக்கு காரணம் என்ன? இருவரும் ஒருவரை ஒருவர் யுத்த நிறுத்தத்தை மீறிவிட்டதாக குற்றம் சுமத்தியபடியே தாக்குதலை நடத்துகின்றார்கள் அல்லவா? இதனால் இந்த ஒப்பந்தம் முறிந்து போய்விடுமா என்ற கேள்விக்கு டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார செய்தியாளர் கிறிஸ்டியன் மௌரிட்சனுடைய ஆய்வு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது இன்று காலை. அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுகின்றார், அமெரிக்காவும் ஈரானும் சமாதான போர்வைக்குள் இருந்து இந்த சண்டையை நடத்தினாலும் கூட அவர்கள் இந்த போர்வையை விட்டு வெளியே வந்தால் குளிரில் விரைத்து இறந்து போய் விடுவார்கள். இதனால் போர்வையை பாதுகாப்பாக போர்த்தி கொள்வார்கள். இருவரும் இந்த அமைதி ஒப்பந்தம் முறிவடைந்து போவதை ஆத்மார்த்தமாக விரும்பவில்லை. இரண்டாவதாக, இந்த இருவருமே இந்த அமைதி ஒப்பந்தமானது இறுதி இலக்கை எட்டி தொட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் போர் தவிர்க்க முடியாதது. ஏனென்றால் எழுதப்பட்ட ஒப்பந்தம் மிகவும் மர்மமானதாக இருக்கின்றது. அந்த மர்மமான ஒப்பந்தமானது எப்படி ஈரானை ஏமாற்றலாம் என்று அமெரிக்காவினுடைய வரிகள் எழுத்துக்களுக்கு உள்ளே வீடு வாங்குகின்ற ஓர் ஏழையை ஏமாற்றுவதற்கு மேற்கு நாடுகளில் இருக்கின்ற வீடு விற்பனை நிலையங்கள் சின்ன சின்ன எழுத்துக்களை போட்டு பின்னர் அவற்றை பூத கண்ணாடி வைத்து காட்டுவது போல காதில் பூச்சுற்றி விடக் கூடாது என்பதற்காக ஈரான் கவனமாக பார்க்கின்றது. ஏனென்றால் கோர்முஸ் நீரிணை யாருக்கு சொந்தம் என்கின்ற விவகாரம் அந்த ஒப்பந்தத்தில் இல்லை. எனவே கோர்முஸ் நீரிணை என்பது என்னுடைய அதிகாரத்தில் தான் இருக்கின்றது, நானே அதற்கு சொந்தக்காரன் என்று காட்டுவதற்கு ஈரான் கோர்முஸ் நீரிணையில் சிறிதாக வழிமாறி சென்றாலும் அந்த கப்பலின் மீது தாக்குதலை நடத்துவதன் மூலமாக நான் இருக்கின்றேன், இதற்கு நான் தான் சொந்தக்காரன் என்று காட்ட முற்படுகின்றது. அப்படி ஈரான் காட்டுமாக இருந்தால் அமெரிக்கா தன்னை ஒரு உலக பெரும் வல்லரசாக கருதுகின்றது. எனவே நான் அடிவாங்கியபடி சும்மா இருக்க முடியாது, என்னுடைய ஆதரவாளர்கள் என்னை விமர்சிப்பார்கள். எனவே பதிலடியை கொடுப்பது ஈரானுக்கு அல்ல, அமெரிக்க அதிபரை விமர்சிக்கின்ற அந்த விமர்சகர்களுக்கு கொடுக்கின்ற அடியை தான் ஈரான் வாங்கி கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கு உள்ளே இருக்கின்ற குழப்பம் காரணமாக இந்த தளங்களை பஹ்ரைனையும் குவைத்தையும் ஈரான் தாக்குகின்றது. பஹ்ரைனும் குவைத்தும் ஈரானுடைய எதிரிகள் அல்ல. ஈரானுடைய எதிரிகள் ஈரானுடைய அதிகார வர்க்கத்தின் அடுத்த கதிரையில் உட்கார்ந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய பிரச்சனை இதுதான். இதனால் இந்த போரும் அமைதி ஒப்பந்தமும் தொடர்ந்த வண்ணமே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இது தோல்வியில் முடிவடையாது. ஆனால் இந்த ஒப்பந்தமானது மிகவும் கடுமையான ஒரு விவகாரம், மிக நீண்ட காலமாக இருக்கின்ற சிக்கல். இது ஈரான் அமெரிக்காவினால் முடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனையினுடைய முடிவு ஈரானை சுற்றி இருக்கின்ற மற்ற பிராந்தியங்கள் முழுவதும் பாதிக்கும், உலகம் முழுவதையும் பாதிக்கும். எனவே இதில் மிக அவதானம் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்ந்து கொண்டே செல்லும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த நடவடிக்கை இப்படியே தொடரும். கோர்முஸ் நீரிணை யாருக்கு சொந்தம் என்கின்ற இறுதி முடிவு வரும் வரை, இந்த ஒப்பந்தத்திற்கும் கோர்முஸ் நீரிணைக்கும் சட்ட அதிகாரம் ஒன்று வரும் வரை இந்த விவகாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே இதனுடைய முடிவுதான் என்ன என்ற கேள்விக்கு முடிவை காண்பதற்கான ஒரு புதிய வழி வர வேண்டும். புதிய வழியானது இதுவரை காலமும் ஒருவருடைய மரணத்திலும் தோல்வியிலும் மற்றவர் வெற்றி பெறுவதன் மூலமாக தீர்வொன்றை கண்ட
உலகமானது ஒருவரை கொல்வதனால் வெல்ல முடியாத ஒரு போராக இந்த போர் இருக்கின்றது. அதனால் போரும் சமாதானமும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. உலகம் இனிமேல் போரும் சமாதானமுமாக தொடர்கின்ற ஒரு புதிய போர்க்களத்தையே சந்திக்க போகின்றது என்பது இவருடைய ஆய்வின் முடிவாக இருக்கின்றது. ஆனால் இந்த விவகாரம் இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்க அடுத்ததாக வருகின்ற ஒரு புதிய விவகாரம், இதற்கு பக்கத்தில் போடப்பட இருக்கின்ற ஒரு புதிய கோடு இந்த கோட்டை சிறிய கோடாக மாற்றும் என்பது கடந்த 24 மணி நேர தாக்குதல்களும் ஆய்வுகளினுடைய தொகுப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.